தொடர்ந்து சொல்லுகிறார்கள், கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா, மனிதருக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? நாங்கள் கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். பிறகு எப்படியோ வேறு வழி என்று அச்சுறுத்தி இனிமேல் பேசாதீர்கள் என்று சொல்லி விடுதலை செய்து அவர்களை அனுப்பி விடுகின்றார்கள். அந்த சூழ்நிலையில்தான் இன்றைய வாசகம். வந்தவுடனே மக்களால் நம்பவே முடியவில்லை. பாருங்கள் என்ன நடக்கிறது. விடுதலை பெற்ற சீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடம் வந்து தலைமை குருக்களும் மூப்பர்களும் தங்களுக்கு கூறிய யாவற்றையும் அறிவித்தார்கள். பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, சுயநலமையா இருக்க சொன்னாங்க, அவங்க கஷ்டப்பட்டா அவங்களுக்கு என்னன்னு சொன்னாங்க, இங்க குழப்பம் வருகிறது என்று சொன்னார்கள், ரோமையர்கள் இங்கே வந்து நம்மை அழித்து விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை.